குற்றாலத்தில் பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், இந்த தடை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது? லாவண்யா, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது குற்றால அருவி. இந்த குற்றால அருவியை பொறுத்தவரைக்கும் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சித்தருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு சீசன் துவங்கியதிலிருந்து தற்போது வரை அனைத்து அருவிகளிலும் மிதமான நீர்வரத்து வந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தினந்தோறும் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்றனர். இந்த நிலையில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த திடீர் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுற்றுலா நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் அருவிக்கரையில், அதாவது சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் செல்பி எடுத்து தற்போது மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து அருவியில் மீண்டும் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.